evening students. Next topic in 4th chapter, properties of inverse functions. Properties of inverse functions. So in the properties of inverse function அப்படின்றது இதனால் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்ல யூஸ் பண்ணியிருப்போம். அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நமக்கு இப்போ சம்மாவே வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் exercise 4.5 first question, find the value if it exists, if not give the reason for non-existent. So இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னாக்க என்ன ரீசன், அந்த ரீசன்றது என்னன்னாக்கா அவங்க என்ன ஃபங்க்ஷன்ல கொடுக்குறாங்களோ. இப்போ காசுனாக்கா காசுனுடைய ரேஞ்ச் வந்து -π/2 to π/2 -1, தட் மீன்ஸ் 1 to 1. அதே இது காசுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா 0 to π. அடுத்தது டேனுக்கு வந்து பார்த்தோம்னா -π/2 to π/2. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா அது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி வரல அப்படின்னாக்கா நாட் எக்ஸிஸ்டன்ட். அப்போ இதை வந்து நம்ம π + π- இந்த இதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 155ல இருந்து நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே 3 or 4 மோர் தென் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், sin inverse of cos pi, sin inverse of cos pi அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னம்னாக்க இந்த இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா ஈக்குவல் டு sin inverse of cos pi-னுடைய வேல்யூ -1, cos pi-னுடைய வேல்யூ -1. இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம்னா x அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னாக்க ஸோ sin x equal to -1, sin x equal to -1. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னா இந்த sin 1ன்ற வேல்யூ நம்ம இப்போ எடுக்கணும். ஸோ sin x equal to sin π/2க்கு தான் நமக்கு என்ன வரும்னா 1 அப்படின்றது வரும். ஸோ இங்கே மைனஸ் வரதுனால இங்கே வந்து மைனஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ். த நெக்ஸ்ட் மைனஸ் sin θ இஸ் sin -θ. அப்போ sin x equal to sin -π/2, sin -π/2. அப்போ x equal to π/2 which is belongs to -π/2 to π/2. The next second question. செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க tan inverse அப்படின்றத கொடுத்துருக்காங்க. tan inverse of sin -5π/2, -5π/2. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ரேஞ்சுக்குள்ள வரல. ஸோ சைனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -5π/2 which is not belongs to -π/2 to π/2. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வரல. ஸோ அதனால நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேக் sin -5/2 equal to இதை ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாக்கா -sin 5/2. ஸோ equal to -sin, இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னாக்கா 2π + π/2, 2π + π/2 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அப்போ இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது equal to minus sin 2 pi plus theta is
theta sin theta அப்போ sin 2 pi plus theta is sin theta அப்போ pi by 2 so sin pi by 2 என்னுடைய வேல்யூ இங்க மைனஸ் வரனால மைனஸ் அப்போ மைனஸ் 1 so அப்போ இங்க வரும்போது sin மைனஸ் pi by 2 என்னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ன்றது கிடைச்சதுனால so tan inverse of sin minus 5 pi 2 is equal to tan inverse of minus 1. So அப்ப இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னா is equal to minus tan inverse of 1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். So அப்ப tan 1 னுடைய வேல்யூ எதுக்கு வரும்னு பாத்தீங்க அப்படின்னாக்க மைனஸ் இங்க மைனஸ் வரதுனால மைனஸ் pi by 4. So that's all the second question answer. So in the minus pi by 4 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க which is belongs to minus pi by 2 to pi by 2. So tan க்கும் sin க்கும் ஒரே ரேஞ்ச் தான். Next third question sin inverse of sin pi sin 5. So இப்போ இந்த sin 5 இந்த 5 னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க which is not belongs to so it is not equal to 5 so இந்த 5 வந்து பாத்தீங்க அப்படினாக்க not belongs to minus pi by 2 to pi by 2 minus pi by 2 to pi by 2 அப்படின்றது அர்த்தம் அப்போ நமக்கு pi னுடைய வேல்யூ நமக்கு தெரியும் pi is equal to 22 by 7 அப்போ இந்த pi by 2 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது pi by 2 is equal to 22 by 7 into 2 so அப்ப இத கேன்சல் பண்ணோம் அப்படினா நமக்கு 11 by 7 அப்படின்றது கிடைக்கும் அப்போ 11 by 7 அப்படி அதனுடைய வேல்யூ so is equal to 11 by 7 உடைய வேல்யூ 1.57 அப்படியே போயிட்டே இருக்கும் that means அதாவது இத அப்படியே கேன்சல் பண்ணுங்க so 1 7s are 7 1 7s are 7 balance வந்து 4 point வந்து 0 5 7s are 35 balance வந்து 5 balance வந்து 5 0 7 7s are 49 balance வந்து 1 அப்போ 1 ன்னு வரும் நம்ம 2 டிஜிட் மட்டும் சூஸ் பண்ணா போதும் அப்போ இந்த pi by 2 னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க minus pi by 2 to pi by 2 so இதனுடைய values வந்து பாத்தீங்க அப்படினாக்க is equal to minus 1.57 to 1.57 so இப்போ நமக்கு pi னுடைய வேல்யூ வந்து இது கிடைச்சதுனால இப்போ இந்த 5 வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம் 5 minus 2 pi அப்படினு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படினாக்க is equal to 5 into minus 2 into pi னுடைய வேல்யூ 22 by 7 so இப்போ இத வந்து so sorry 5 minus so இப்போ இங்க வந்து by 1 மீனிங் LCM எடுத்தோம் அப்படினாக்க 35 இதை மல்டிப்ளை பண்ணும்போது minus 44 by 7 so இதை கேன்சல் பண்ணும்போது சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினாக்க 9 so minus 9 by 7 இதை கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 1 7s are 7 1 7s are 7 பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் வச்சு 0 2 7s are 14 2 7s are 14 பேலன்ஸ் வந்து 6 0 8 7s are 56 5 அடுத்தது 8 56 பேலன்ஸ் வந்து 4 5 7s are அப்படியே போயிட்டே இருக்கும் but that is equal to 1.29 so minus 1.29 is equal to minus 1.29 so இந்த minus 1.29 அப்படின்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு கிடைச்சிருச்சு அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு கிடைச்சிட்டதுனால is equal to minus 1.29 which is belongs to minus 1.57 comma 1.57 so அப்ப இத வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது 5
5 is equal to 2 pi plus 5 minus 2 pi அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ இந்த இதுக்கு sin 5 வந்து சூஸ் பண்ணோம்னா sin 5 நம்ம ஆட் பண்றோம் is equal to sin 2 pi plus 5 minus 2 pi. So 2 pi அப்போ இதுக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் பாத்தீங்கன்னாக்க sin so is equal to sin 5 minus 2 pi அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். sin 5 minus 2 pi அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ இப்போ போத் சைடுமே நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ sin inverse of sin 5 is equal to sin inverse of sin 5 minus 2 pi. 5 minus 2 pi. So அப்போ sin versus sin கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க 5 minus 2 pi அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். 5 minus 2 pi. So இது வந்து which is belongs to minus pi by 2 to pi by 2. Pi by 2 to pi by 2. That's all the third question answer. Next second question. Second la first one sin of cos inverse 1 minus x. Cos inverse 1 minus x. So page number 159 ல ப்ராப்பர்ட்டிலாம் டைரக்டா கொண்டு வந்து அப்ளை பண்ண போறேன். பேஜ் நம்பர் 159 ப்ராப்பர்ட்டி நம்பர் 9 அதுல செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க so we know that formula property we know that cos inverse of x இது அப்படியே x ன்னு சொல்லி சூஸ் பண்ணோம்னாக்க sin inverse of root of 1 minus x squared. root of 1 minus x squared. இது எப்போ மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா if 0 less than or equal to x less than or equal to 1 ஆ இருந்துச்சுனா மட்டும் தான் பாசிபிள். சோ அப்போ இங்க cos inverse of x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்குனாக்க cos inverse of x க்கு பதிலா 1 minus x is equal to sin inverse of root of 1 minus x னுடைய வேல்யூ 1 minus x whole squared. So is equal to sin inverse of root of 1 minus a squared plus b squared minus 2ab அப்படினாக்க 2x. So is equal to sin inverse of root of இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம் அப்படினாக்க 1 minus 1 minus x squared plus 2x. So is equal to sin inverse of 1 க்கு 1 கேன்சல் ஆயிரும். அப்போ 2x minus x squared. 2x minus x squared. So இப்போ நமக்கு இங்க வரும்போது இந்த cos கூட நமக்கு என்ன வருதுனாக்க sin வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகுது. So இப்போ இங்க வரும்போது cos inverse of 1 minus x. So multiply sin on both side. So sin of cos inverse 1 minus x is equal to sin of sin inverse root of 2x minus x squared. root of 2x minus x squared. So அப்போ sin க்கு sin வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படினாக்க root of 2x minus x squared is a final answer. Next second question cos of tan inverse of 3x minus 1. So இதுக்கு டைரக்டா ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணலாம். பேஜ் நம்பர் 159 ல ப்ராப்பர்ட்டி நம்பர் 9 அதுல 6th ப்ராப்பர்ட்டி. So we know that tan inverse of x is
is equal to cos inverse of 1 by root of 1 plus x squared. 1 plus x squared. இது எப்போ மட்டும்தான் பாசிபிள்னா if x is greater than or equal to 0 அப்படின்றப்ப மட்டும்தான் பாசிபிள். ஸோ இது எப்படி சார் இந்த இதுக்கு இதே இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சைனுக்கு இது காசுக்கு சைனுக்கு வரும்போதும் இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ் இங்க வந்து மைனஸ் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ அது எதை வச்சு நம்ம அப்ளை பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல காசு இருக்கா சைன் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்க வரும்போது எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்குனாக்க tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3x minus 1 equal to cos inverse of 1 by root of 1 plus x இனுடைய வேல்யூ 3x minus 1 whole squared. 3x minus 1 whole squared. So அப்போ tan inverse of 3x minus 1 equal to cos inverse of 1 by root of 1 plus a squared 9x squared a squared plus b squared minus 2ab அப்போ minus 6x so இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க equal to cos inverse of 1 by root of 9x squared minus 6x plus 2. So இப்போ இந்த சைடு என்ன இருக்குனாக்க tan inverse of 3x minus 1. So இதுல நம்ம cos தான் நமக்கு வந்து மல்டிப்ளைட் வருது. அப்போ multiply cos on both side. So tan inverse 3x minus 1 equal to cos inverse 1 by root of 9x squared minus 6x plus 2. So இப்போ cos வந்து cancel ஆயிடுச்சு அப்படின்னா 1 by root of 9x squared minus 6x plus 2. That's all the second question answer. Next third question. Third question. Tan of sin inverse x plus 1 by 2. So இதுக்கும் page number 159 ல 9th property ல 6th one. So we know that sin inverse of x is equal to tan inverse of x by root of 1 minus x squared. So இப்போ இங்க வரும்போது sin x க்கு பதிலா என்ன இருக்குனாக்க sin inverse of x plus 1 by 2 is equal to tan inverse of x by root of 1 minus x இனுடைய வேல்யூ x plus 1 by 2 whole squared. So is equal to tan inverse of x இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க x plus 1 by 2. So அப்போ இந்த மேல உள்ளதுக்கு நம்ம LCM வந்து எடுத்துடலாம். 2 அப்படின்றது LCM எடுத்துட்டோம்னாக்க 2x plus 1. So root of 1 minus a squared plus b squared 1 by 2 b squared na 1 by 4 plus 2ab அப்படினாக்க 2 into
a வேல்யூ x into 1/2 அப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிரும் அப்போ plus x then is equal to tan inverse of 2x plus 1/2 by இந்த மைனஸோ நம்ம உள்ள கொண்டு போனோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 4 அப்படின்றது எல்சிஎம் எடுத்துட்டு மைனஸையும் உள்ள கொண்டு போயிடலாம் ஸோ ரூட் ஆஃப் 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ 4 மைனஸ் 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் சாரி மைனஸ் 1 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் 1 மைனஸ் 4x is equal to tan inverse of 2x plus 1 by 2 by so இந்த ரூட்ல நியூமரேட்டர் மட்டும் ரூட்ல அப்படியே வச்சுக்கலாம் so நியூமரேட்டர் வந்து 4 minus 4x squared 4 இது ரெண்டே சப்ட்ராக்ஷன் பண்ணா 3 ன்றது வந்துரும் 1 ஐயும் 4 minus 1 3 அப்போ 3 minus 4x squared minus 4x by 2 so இந்த 2 வந்து நம்ம ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க is equal to tan inverse of இங்க என்ன இருக்குனாக்க 2x minus plus 1 by 2 into இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும்போது 2 by root of 3 minus 4x squared minus 4x so இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும் that is equal to tan inverse of 2x plus 1 by root of 3 minus 4x squared minus 4x so இப்போ நமக்கு ரெண்டு சைடு எல்லாம் மல்டிப்ளை பண்ணா tan வந்து மல்டிப்ளை பண்ணனும் so அப்போ tan of sin inverse x plus 1 by 2 is equal to tan inverse 2x plus 1 by root of 3 minus 4x squared minus 4x so இப்போ இந்த tan க்கு tan வந்து கேன்சல் ஆயிடுச்சுனா the answer is 2x plus 1 by 3 minus 4x squared minus 4x so இந்த byல வந்து 2 இருக்கு அத வந்து மறந்துடாதீங்க that's all the third question answer next third question first one find the value of sin inverse of cos of sin inverse root 3 by 2 அப்படின்றது கொடுத்திருக்காங்க சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த sin inverse மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வரலாம் sin inverse of root 3 by 2 is equal to x அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணா இந்த sin and side சேஞ்ச் பண்ணும்போது sin x is equal to root 3 by 2 அப்போ root 3 by 2 அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சைன்ல எதுக்கு வரும் பாத்தீங்கன்னாக்க x is equal to pi by 3 க்கு வந்து 60 டிகிரிக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க root 3 by 2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க which is belongs to
minus pi by 2 to pi by 2 குள்ள நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம as usual pi minus pi plus 2 pi plus 2 pi minus அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் cos of sin inverse of root 3 by 2 is equal to cos of sin inverse of root 3 by 2 க்கு நம்ம x ன்னு வச்சிருக்கோம். அப்போ is equal to cos of x னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா pi by 3. ஸோ pi by 3 னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க cos pi by 3 னுடைய வேல்யூ cos pi by 3 னுடைய வேல்யூ 1 by 2. ஸோ அடுத்தது இங்க sin inverse நமக்கு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இட் இஸ் a value of cos of sin inverse of root 3 by 2. அடுத்தது sin inverse மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. sin inverse of cos of sin inverse of root 3 by 2 is equal to இங்க sin inverse ன்றப்போ sin inverse of இங்க வந்து என்ன இருக்குன்னா 1 by 2 அப்படின்றது இருக்கு. ஸோ equal to sin 1 by 2 க்கு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க pi by 6. 30 டிகிரிக்கு வேல்யூ வந்து pi by 6. அப்போ that is equal to pi by 6 which is also minus pi by 2 to pi by 2. So which is belongs to. That's all the third question answer. Next third second question. Cot of sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தோம்னா ரெண்டு இது உள்ள வரதுனால இதை வந்து நம்ம என்னன்னாக்க காட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு பிரிக்கணும். அப்போ காட்டுக்கு நம்ம பிரிச்சிட்டோம்னாக்கா 1 by tan சொல்லி நம்ம ரைட் பண்ணிடலாம். அப்போ 1 by tan x plus ஒய்க்கு நம்ம லாஸ்ட் இயரே tan x plus ஒய்க்கு லாஸ்ட் இயரே நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதான் வந்து ஈஸி. ஸோ அப்போ அதுபடி நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னோம்னாக்க sin inverse of 3 by 5 is equal to x. ஸோ அப்போ sin x is equal to 3 by 5. ஸோ இதுல நம்ம எந்த ஒரு ரேடியன்ட் வேல்யூமே அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதுனால லாஸ்ட் எக்ஸசைஸ்ல அப்ளை பண்ண அந்த ட்ரிகோனோமெட்ரிக்கல் ரேஷியோஸ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இப்போ இங்க வந்து x அப்படின்னாக்க ஸோ இட் இஸ் a b c. ஸோ சைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு அதை கொண்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் வேல்யூ 3 ஆப்போசிட் பை ஹைபாத்தனோஸ். ஸோ அப்போ ஹைபாத்தனோஸ் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 5. ஸோ இப்போ நமக்கு BC தான் வேணும். அப்போ BC is equal to root of AC squared minus AB squared. So is equal to root of AC னுடைய வேல்யூ 5. அப்போ 5 squared means 25 minus AB னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 3. அப்போ 3 squared means 9. So is equal to root of 16. அப்போ is equal to 4. So அப்போ BC னுடைய வேல்யூ வந்து 4. So இப்போ இதை வந்து நம்ம tanக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்போ tan x is equal to opposite by adjacent. அப்போ opposite value 3 by adjacent value 4. Next sin inverse of 4 by 5 is equal to y அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். அப்போ sin y is equal to
4/5. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ரேஷியோஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா ஸோ இட் இஸ் எ ஒய், இங்கே வந்து ஒய்ஏ, அப்போது ஏ பி சி சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைபாத்தோனஸ். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்கா ஆப்போசிட் வேல்யூ வந்து 4, ஹைபாத்தோனஸ் வேல்யூ 5. ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் AC squared minus AB squared. So அப்போ is equal to root of 25 minus 16 is equal to root of 9 is equal to 3. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 3ன்றது வருது. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம tan வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க tan y is equal to opposite by adjacent, opposite value 4, so 4/3. so இப்போ இத கொண்டு வந்து இந்த இதல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க so இத கொண்டு வந்து இதல அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க so cot of sin inverse 3/5 plus sin inverse 4/5 is equal to cot sin inverse 3/5 நம்ம x னு வச்சிருக்கோம் x plus y. சோ அப்ப இத எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னா 1/tan of x plus y அப்படினு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். that is equal to 1/tan inverse க்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1/tan inverse குரிய ஃபார்முலா 1 minus tan x into tan y by tan x plus tan y. so அதுக்கு வேல்யூஸ் கொண்டாந்து அப்ளை பண்ணா 1 minus tan x இனுடைய வேல்யூ 3/4 into tan y இனுடைய வேல்யூ 4/3 tan y இனுடைய வேல்யூ 4/3 by tan x இனுடைய வேல்யூ 3/4 plus 4/3 that is equal to இப்போ இந்த டேர்ம் வந்து அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by denominator வந்து LCM எடுத்தோம்னா 12 as LCM. so இங்க வரும்போது 9 plus 16 இந்த 12 அப்படியே நியூமரேட்டர் சேஞ்சஸ் ஆயிரும். அப்போ 12 by 9 plus 16 is 25. 9 plus 16 is 25. that's all the சரி இந்த இடத்துல வந்து இது கேன்சல் பண்ணோம்னாக்க பேலன்ஸ் வந்து 1 minus 1ன்றது இருக்கும். அப்போ இங்க வரும்போது 0/0 into இந்த 12 மேல கொண்டு போகும்போது 12/25. அப்போ 12 into 0 is 0/25. so 0 in by anything is 0. that's all the second question answer. next third question. third question tan of sin inverse 3/5 plus cot inverse 4/5 இதனுடைய வேல்யூ வந்து கேட்குறாங்க. சேம் லாஸ்ட் क्वेश्चन ப்ரொசீஜர். ஸோ அப்படியே sin ஃபர்ஸ்ட் sin இன்வர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 is equal to x. அப்போ sin x is equal to 3/5. ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ரேஷியோஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x. ஸோ இதனுடைய சைன்னாக்க ஆப்போசிட் பை ஹைபாத்தோனஸ். ஸோ a b c ஆப்போசிட்னுடைய வேல்யூ 3, ஹைபாத்தோனஸ் வேல்யூ 5. ஸோ அப்போ நமக்கு BC தான் வேணும். BC is equal to ஆப்போசிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா AB. ஸோ
hypotenuse AC minus அப்போ AC னுடைய வேல்யூ AC squared minus AB squared is equal to root of 25 minus 9 is equal to root of 16 is equal to 4. Next tan வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். So tan x is equal to so opposite by adjacent side. So opposite value 3 by adjacent side value 4. The next அடுத்தது cot inverse வந்து அப்ளை பண்ணலாம். So cot inverse of 4 by 3 is equal to y. So அப்போ cot y is equal to 4 by 3. So அப்போ இங்க வரும்போது cotனாக்க tan உடைய ரெசிப்ரோக்கல். அப்போ tan y is equal to 3 by 4. tan y is equal to 3 by 4 அப்படின்றது நம்ம ரைட் பண்ணிடலாம். சரி, இங்க காட்டினுடைய வேல்யூ 3 by 2ன்றது கொடுத்துருக்காங்க. 3 by 2. அப்போ இங்க வந்தோம்னாக்க 3 by 2. ஸோ அப்போ இது ரெசிப்ரோக்கல் மாற்றும் போது 2 by 3 அப்படின்றது மாறிடும். ஸோ த நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்தது இப்போ நம்ம வேல்யூஸில் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வேல்யூஸில் அப்ளை பண்ணும்போது tan inverse of sin inverse of 3 by 5 plus cot inverse of 3 by 2 is equal to tan. So is equal to tan sin inverse of ன்ற வேல்யூவை x ன்னு வச்சிருக்கோம் plus cot inverse னுடைய வேல்யூவை y ன்றது வச்சிருக்கோம். So is equal to இந்த ஃபார்முலாக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா tan x plus tan y by 1 minus tan x into tan y. So இதே இதுதான் நம்ம லாஸ்ட் क्वेश्चनல வந்து பார்த்தோம்னா காட்ன்றனால இது அப்படியே ரெசிப்ரோக்கலா ரைட் பண்ணியிருப்போம். So is equal to tan x னுடைய வேல்யூ 3 by 4 is equal to 3 by 4 plus tan y னுடைய வேல்யூ 2 by 3 by 1 minus tan x னுடைய வேல்யூ 3 by 4 into 2 by 3. So is equal to இப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் நம்ம LCM எடுத்தோம்னா 3 4s are 12 cross multiplication 9 plus 8 by 1 minus இங்க டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6 4 3s are 12. So இப்போ இந்த டினாமினேட்டருக்கு நம்ம LCM எடுக்கலாம். So is equal to மேல உள்ள ஆட் பண்ணோம்னாக்க 17 by 12 by 12 minus 6 by 12. So இது அப்படியே ரெசிப்ரோக்கலா நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாக்க 17 by 12 into 12 by 6. So 12 க்கு 12 cancel ஆயிடும். அப்போ that is equal to the answer is 17 by 6. Answer is 17 by 6. That's all the third question answer. Next fourth question. Fourth la first one tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 is equal to tan inverse of 1 by 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த tan inverse of 1 by 2 அப்படின்ற ப்ரூவ் பண்றதுக்கு இதை tan inverse of x plus tan inverse of y அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ tan inverse அதாவது tan of x plus y அப்படின்றது தான் இங்க tan inverse இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது tan inverse of x plus tan inverse of y அதை இந்த இதுக்குனுடைய ஆப்போசிட் பார்ட் தான் என்னன்னாக்க இன்வர்ஸ் பார்ட். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து சேம் தான். ஸோ அப்போ tan inverse of x plus formula tan inverse of y is equal to
tan inverse of x plus y by 1 minus tan 1 minus xy. இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க, ஸோ tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 is equal to x னுடைய வேல்யூ 2 by 11 plus y னுடைய வேல்யூ 7 by 24 by 1 minus 2 by 11 into 7 by 24. So is equal to, so இப்போ இங்க மேல உள்ளதுக்கு நியூமரேட்டருக்கு வந்து நம்ம LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க 11 into 24. So 4 2 2 4 6 2 264. So LCM வந்து பாத்தீங்கன்னா 264. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 48 plus 77 by இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 264. அது அப்படியே எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 264 minus 14. 264 minus 14. So equal to இது அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க, ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணலாம். 8 plus 7 5, பேலன்ஸ் வந்து 1 5 12 125 by 264 by, ஸோ இந்த சப்ராக்ஷன் பண்ணும்போது 250 by 264. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஈக்குவல் டு tan inverse. ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு tan inverse மொட்டையை வந்து வச்சிடாதீங்க. ஸோ இங்கே வரும்போது tan inverse. ஸோ இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க ஈக்குவல் டு tan inverse of 125 by 264 into 264 by 250. ஸோ இந்த 64க்கு இந்த 264 கேன்சல் ஆயிரும். 1 2. ஸோ ஈக்குவல் டு tan inverse of 1/2. Tan inverse of 1/2. That's all the first question answer.